அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/5/2026 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். சாதாரணமாக ஒரு சொல் வழக்கு உண்டு. 3 தலைமுறைக்கு பிறகு அந்த சொத்து நிற்காது, கைவிட்டு போகும், வேறு யாருக்காவது சென்றுவிடும். இதில் உண்மையும் உண்டு. ஆனால் 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் கெட்டவரும் இல்லை என்று ஒரு பழமொழியும் உண்டு. இந்த சனி சுற்றை வைத்து சொல்லுவார்கள். அப்படி என்றால் 30 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஒருவன் நன்றாக இருந்தால் 31ஆம் ஆண்டிற்கு பிறகு அவனுக்கு ஒரு இரக்கம் ஏற்படும் என்று தான் அர்த்தம். இரக்கமாக இருந்தால் ஒரு ஏற்றம் ஏற்படும் என்று அர்த்தம். ஆனால் 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நல்லபடியாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்களே, அது எப்படி சாத்தியம்? அதுபோல் பரம்பரையாக 7-8 தலைமுறையாக, 8-10 தலைமுறையாக அந்த ஊரே அவர்களுக்கு சொந்தம். கண்ணுக்கு எட்டிய இடம் வரை அவர்களுடைய நிலம்தான். பரம்பரையாக அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற நபர்களும் இன்னும் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாம் எதை எடுத்துக்கொள்வது? இங்குதான் ஜோதிட சாஸ்திரத்தின் அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது. யாருடைய ஜாதகத்தில் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த நபர் பரம்பரையாக தனக்குள்ள ஆதிபத்தியத்தை, தனது சொத்தை அனுபவித்து கொண்டு வருவார். தன் மகனுக்கும் அதை விட்டு செல்வார். அவர் மகனும் அவருடைய மகனுக்கு விட்டு செல்வார். இது போன்ற அமைப்பு. எளிமையான ஸ்லோகம், மிக மிக எளிமையான ஸ்லோகம். ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம். அது என்ன? சனி பகவான் என்று சொல்லப்பட்ட அந்த சனி கிரகம் எந்த விதமான கெட்ட ஆதிபத்தியமும் பெறாமல் இருந்து 6, 8, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியாக இல்லாமல் இருந்து 4ஆம் வீட்டில் அமர, அந்த வீடு சுபர் வீடாக இருக்க, எவ்வித கலங்கமும் இல்லா குரு பகவான் அவனை பார்க்க, இது நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சரி, கூறுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் படித்திருக்கின்றோமே, அதை இங்கே பிரயோகித்து பார்ப்போம். 4ஆம் இடம் வித்தை, தாயார், உறவு, சொத்துகள், வீடு, மனை, வாகனம், இவைகளுக்கும் இந்த 4ஆம் இடம்தான். சொந்த வீடு ஒருவருக்கு இருக்கா? நிலம் இருக்கிறதா? அசையா சொத்துகள் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 4ஆம் இடத்தை தான் பார்க்க வேண்டும் முதலில். அதற்கு பிறகுதான் சுக்கிரன், சந்திரன். அந்த 4ஆம் இடத்தில் அது சுபர் வீடாக இருந்து சனி பகவான் கெட்டுப்போகாத சனியாக இருந்து அமர, அவனை வல்லமையுடைய குரு பார்த்தால் இத்தனையும் நடக்கும். அன்பர்களே, சனிக்கு மந்தன் என்று பெயர். நல்ல விஷயங்களை நடத்துவிப்பதற்கு மந்தமாக செயல்படுகிறான் என்பது மட்டுமல்ல, கிடைத்த ஒன்று கைவிட்டு போவதற்கே பல பிறப்புகள் வேண்டும், ஜென்மாந்திரங்கள் வேண்டும். இதுவும் மந்தம்தானே, தாமதித்து தான் போகும். எனவே பல தலைமுறைகளாக நன்றாக இருப்பார்கள். இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சனியின் தன்மையை பாருங்கள். அந்த வீடு சுபர் வீடாக இருக்க வேண்டும் என்பதையும் கவனியுங்கள். குரு பார்க்க வேண்டும் என்பதையும் கவனித்து கொள்ளுங்கள்.
இனி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் பார்ப்போம். சதயம், உத்திரட்டாதி, கிருத்திகை, மிருகசீரிசம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, அனுசம், மூலம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று தொழில் விருத்தி உண்டு. உங்களுடைய முழு திறமையையும் காட்டி ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று அலைவதைப் போல் ஒரு அலைச்சல் இன்று தென்படுகிறது. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை கையாண்டோ அல்லது வலிமை பொருந்திய ஒரு அந்நிய சக்தி உங்களுக்கு உதவிய காரணத்தாலோ பண வரவு, வெற்றி உண்டு. கடகராசி அன்பர்களே, தனித்து நின்று வெற்றி பெறும் நாள். யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல், யாருடைய யோசனையும் கேட்டு வாங்கி கொள்ளாமல் தனது புத்திப்படி நடந்து வெற்றி. சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பாரா திருப்பங்கள் ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு. சற்று விரயம் காணலாம். கவனம். கன்னி ராசி அன்பர்களே, நல்ல புகழினை பெறுவீர்கள். ஒரு உயர்வு நிச்சயம். உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் அல்லது ஒரு பெரிய சக்தி இன்று உங்களுக்கு உதவும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். எடுத்த வேலையை வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடிக்கும் நாள். உங்களது திறமை மற்றவர்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். மிகவும் அவசியமானவர், தேவையானவர், முக்கியமானவர் என்ற பெயரை எடுப்பீர்கள். ஏனென்றால் ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவதால். தனுசு ராசி அன்பர்களே, முழு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். ஏனென்றால் கவனக்குறைவாலோ அல்லது அலட்சியத்தாலோ அல்லது அறியாமையாலோ நீங்கள் ஏமாந்து பணம் உங்கள் கைவிட்டு போகின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் நடைபெறலாம். கவனம். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். மனதிலே திருப்தி கிடைக்கும் நாள். நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்களது முயற்சியால் சிறப்பாக செய்து முடிக்கும் நாள். கும்பராசி அன்பர்களே, தவிர்க்க முடியா அனாவசிய செலவுகள் நடக்கும் நாளாக இந்த நாளை காட்டுகிறது. கவனம்.
மீனராசி அன்பர்களே, புத்தி உள்ளவன் பலவான். அதை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதை விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.